ஓ நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெய்ய காலத்துக்கு வந்து கம்பங்கூழ் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். வந்து கம்பு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஊற வைக்க வேண்டாங்க. நம்ம வந்து இது வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 டைம் வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டேன். கம்பை ஊற வைக்கலைங்க. கம்பை வந்து கழுவி தான் எடுத்துருக்கிறேன். ஊற வைக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன ஜாராக இருக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து 1.25 லிட்டர் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். 3/4 கிலோ கம்பு, 1.25 லிட்டர் தண்ணி. பாருங்கள், ஒலை வச்சது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப வலுவலுன்னு வந்து நம்ம அரைக்கக்கூடாது. பாருங்கள், நான் வந்து இந்த பதத்துக்கு தான் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். அந்த குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க நம்மளுக்கு. பாருங்கள், ஆக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் அடி பிடிக்காது நம்மளுக்கு. சிம்மில் வச்சுக்குங்க அடுப்பு. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது வந்து கம்பங்கூழுங்க. நம்மளுக்கு கட்டியெல்லாம் பிடிக்காதுங்க. உப்பு போட்டு வந்து காய்ச்சிக்கலாம். கொதிச்சு வெந்து வரட்டுங்க. அவ்வளோதானுங்க. சூப்பராக வந்து நம்ம கம்பங்கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். கம்பை போட்டு கழுவுறோம். மிக்சியில் போட்டு அரைக்கிறோங்க. அப்படியே எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் சூப்பரான நம்ம கம்பங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் பொண்ணு அம்மா எப்படி காய்ச்சறதும்மா கூழுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்ததுங்க. அப்பா பாரு, இந்த மாதிரி தான் கூழ் காய்ச்சோன்னு. நீ இந்த மாதிரி காய்ச்சி வந்து இந்த வெய்ய காலத்துக்கு குடி, ரொம்ப நல்லது. அவ்வளோதானுங்க. சூப்பரான நம்ம கம்பங்கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அது வந்து நம்ம இடையில வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கூழ் ஆற ஆடை பிடிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மேலே வந்து தண்ணி ஊற்றி விட்றோம். இப்போது இந்த ஆடை வந்து மேலே வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து பிடிக்காது. இதை வந்து நீங்கள் வெளியே வச்சு நல்லா தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.